இஸ்ரேலிய போர் அச்சுறுத்தல்கள் கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுக்கும். அபு உபைதா பரபரப்பு அறிவிப்பு. ஹமாஸின் அல் கசாம் படைப்பிரிவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் அபு உபைதா காசாவில் அதிகரித்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ உரையில், இஸ்ரேலிய போர் அச்சுறுத்தல்கள் இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க வழிவகுக்காது, இஸ்ரேலுக்கு ஏமாற்றத்தையே விளைவிக்கும் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேலின் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையும் இஸ்ரேலிய கைதிகளின் மரணத்திற்கு வழிவகுக்கும் என்று அபு உபைதா எச்சரித்தார். மேலும் அனைத்து சாத்தியக்கூறுகளுக்கும் தயாராக இருப்பதாகவும், மீண்டும் சண்டையிடுவது இஸ்ரேலின் பிம்பத்தை மேலும் சேதப்படுத்தும் என்றார். இஸ்ரேல் தனது கடமைகளை மீறுவதாக குற்றம் சாட்டிய போதிலும், மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளை மதிக்கும் விதமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான ஹமாஸின் உறுதிப்பாட்டை அபு உபைதா மீண்டும் உறுதிப்படுத்தினார். காசா மக்கள் இனப்படுகொலை, பட்டினி மற்றும் இடப்பெயர்ச்சியை எதிர்கொள்வதாக கூறிய அபு உபைதா, பாலஸ்தீன கண்ணியத்தை பாதுகாக்க உலகளாவிய முஸ்லிம் சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பாலஸ்தீன கைதிகளின் அவல நிலையை புறக்கணித்து இஸ்ரேலிய கைதிகள் மீது மேற்கத்திய நாடுகள் கவனம் செலுத்துவதை விமர்சித்த அபு உபைதா, கைதிகள் விஷயத்தில் உலகளாவிய பார்வை இரட்டை தரநிலையாக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தேவைப்பட்டால் இஸ்ரேலை தாக்க தயாராக இருப்பதாக கூறிய ஏமன் அன்சருல்லா அமைப்பு கூறியிருந்தது. பாலஸ்தீன கோரிக்கைக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அன்சருல்லா அமைப்பிற்கு அபு உபைதா நன்றி தெரிவித்துள்ளார்.